இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களோடும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவர் மீதும் தங்குவதாக. இன்று நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கின்ற செய்தி என்ன? நாம் சிறியவற்றிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். நமக்கு பல பொறுப்புகள் இந்த உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஆசிரியராக, இன்னொரு மருத்துவராக, லாயராக, குருக்களாக, மெக்கானிக்காக, பல்வேறுபட்ட பணிகள். ஒருவர் செய்கின்ற பணியை இன்னொருவரால் செய்ய முடியாது. எவ்வளவுதான் படித்திருந்தாலும், நான் ஒருவேளை சைக்காலஜியில் PhD முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம், என்னால் ஒரு மெக்கானிக் செய்கிற வேலையை செய்ய முடியுமா? முடியாது. அதுபோன்று தான் ஒவ்வொருவரும் திறமைகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பணியில் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எழுப்புகின்ற கேள்வியாக இருக்கிறது. இதை எண்ணுகின்ற பொழுது இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. தாமஸ் என்ற ஒரு நபர், இவர் ஒரு கார் மெக்கானிக். சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கின்றார். 3 பிள்ளைகள். அவர்களை படிக்க வைப்பதற்கு அவர் அன்றாடம் உழைக்க வேண்டும். மனைவி சற்று உடல்நிலை சரியில்லாதவர். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த மனிதர் மிகவும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர், உண்மை உள்ளவர், நேர்மை உள்ளவராக வாழுகின்றார். தான் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்குரிய கூலி போதும் என்று வாழக்கூடிய ஒரு மனிதர். ஆக ஒரு புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், போதிய பணம் இல்லை, கடன் இருக்கிறது, குழந்தைகளை கவனிக்க வேண்டும். ஆனால் இன்னொரு புறம் பணம் வேண்டுமென்றால் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஆனால் நான் உண்மையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்படிப்பட்ட சூழலிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர் ஒரு பெரிய கார், SUV என்ற ஒரு பெரிய விலை உயர்ந்த காரை அவருடைய மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு வருகிறார். இந்த வாகனத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சரி செய்து கொடுங்கள் என்று சொல்ல, அவர் அதை பார்த்துவிட்டு எல்லா செக்கப்பும் முடித்துவிட்டு சொல்லுகின்றார், இதில் ஒரு சிறிய ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது, ஒரு ஒயர் பிரச்சனை, அதை சரி செய்தால் போதும் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்திலே அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? பல பிரச்சனைகள் இருப்பதாக காண்பித்து பல மணி நேரத்தை எடுத்து அவருக்கு தேவையான பணத்தை அந்த ஒரு நபரிடமிருந்தே பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகின்றார்? நபரிடம் போய், ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அதை நான் சரி செய்திருவேன், அதனால் நீங்கள் என்னுடைய வேலை கூலியாக எனக்கு 200 ரூபாய் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் வேலை இல்லை, நான் சரி செய்து விடுவேன் என்று சொல்ல, அந்த மனிதர் ஆச்சரியப்படுகின்றார். காரணம் என்னவென்றால், அவர் அந்த வாகனத்தை பல மெக்கானிக்குகளிடம் கொண்டு சென்றிருக்கின்றார். அவர்கள் அதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மனிதர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டு அவர் அந்த 200 ரூபாய் கொடுத்து கொண்டு செல்லுகின்றார். சில வாரங்கள் கழித்து என்ன நிகழ்கிறது என்றால், அந்த வசதி படைத்த மனிதர் தன்னுடைய கம்பெனியில் உள்ள மற்ற கார்கள் அனைத்தையுமே இவரிடமே சரி செய்து கொள்வதற்காக அனுப்புகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் எத்தனையோ மெக்கானிக்குகளிடம் சென்றிருக்கின்றேன், ஆனால் உன்னை போன்று உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதர் நான் பார்க்கவில்லை. எல்லாரும் ஏதாவது ரூபத்திலே அவருடைய தேவைக்காக ஒரு சிறு ஏமாற்று வேலையாக செய்திருப்பார்கள். ஆனால் நீ உண்மையாக இருந்தால் அதற்காக நான் செய்யக்கூடியது தான், என்னுடைய வாகனங்கள் அனைத்தும் இனி உன்னிடம்தான் வரும், அவற்றை நீ சரி செய்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்ல, அந்த மனிதர் அன்றிலிருந்து அவருடைய பயணமானது மேல் நோக்கி செல்கிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் உன்னை பெரியவற்றிற்கு நம்பிக்கைக்குரியவனாக மாற்றுவேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்ட அந்த மனிதருடைய வாழ்க்கையிலே அவருக்கு தென்பட்ட வார்த்தை என்னவென்றால், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன்? இந்த வார்த்தை அவரை முதலில் உண்மையும் நேர்மையும் ஆக வாழச் செய்தது. இரண்டாவது, கடவுளுக்கு பணி செய்வதை முன்னுரிமை கொடுத்தார், பணத்திற்கு பணி செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. மூன்றாவதாக, அவர் தவறான செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி, மதிப்பு இவைகள் தான் முக்கியம் என்று உண்மையான செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். இங்கே
இதை பார்க்கின்ற இந்த உலகில் உள்ள மனிதர்கள் என்ன சொல்வார்கள்? இவன் வாழத் தெரியாதவன், கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அந்த மனிதர் உயர்ந்து நிற்கின்றார். இதுதான் அன்புக்குரியவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழதான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்திப்போம். இறைவன் நம்மை உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழ அழைக்கின்றார். நாம் அவ்வாறு வாழுகின்ற பொழுது ஒரு நாள் நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்துவார். ஆகவே நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் விசுவாசத்தோடு இருப்போம், நேர்மை உள்ளவர்களாக இருப்போம், உண்மையை சொல்லுவோம், கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வைத்து நிலை பெறுவோம். மேலும் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோமோ அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். அவ்வாறு நாம் வாழுகின்ற பொழுதுதான் இறைவன் உகந்த மனிதர்களாக நாம் வாழுகின்றோம். அதற்குரிய வெகுமதி இறைவன் நமக்கு கொடுப்பார் நம்பிக்கையோடு என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் நிறைவாக பெற்று வாழவும், உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் அன்பு கொண்டு வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.